திண்டிவனத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். இதில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், மாநில சமூக நீதி பேரவை செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி, மாநில நிர்வாகிகள் பால் பாண்டியன், ரமேஷ், சங்கர், நல்லாவூர் ராஜி, பிச்சை முகமது, சலவாதி சேகர், நகர செயலாளர் மணிகண்டன், முன்னாள் நகர செயலாளர் ராஜேஷ், பாமக நிர்வாகிகள் சவுந்தர், பூதேரி ரவி, வழக்கறிஞர் விஜயகுமார், செந்தில் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சீக்கிரம் வாங்க, என் பக்கத்துல அப்படின்னு பழனியில் வழிப்பறை கொள்ளை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பிரபல ரவுடிகள் 5 பேர் கைது. பழனி நகர் மற்றும் சுற்றுப்பகுதி கிராமங்களில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையிலான காவல் ஆய்வாளர் மணிமாறன், சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவல்துறையினர் கடந்த சில நாட்களாக தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பழனி அடிவார பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் வேதாரண்யத்தை சேர்ந்த துரைமுருகன், பெரியகுளத்தை சேர்ந்த மாதேஷ்குமார், பழனியை சேர்ந்த ரவி, பாரதி மற்றும் கார்த்திக் ராஜா என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வழிப்பறி நடத்திய பழனியை சேர்ந்த முகமது பிதா என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் வழிப்பறி கொள்ளை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் காவல் நிலையங்களில் உள்ளதும் தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேலும் ஒரு இடத்தில் நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட நபரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. கனமழையால் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளங்களும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வரும் நிலையில் செங்கம் அடுத்த இளம்புண்ணி ஊராட்சி பெருமாமலை அடிவாரத்தில் கல்லடாவி என்ற பகுதியில் புதிதாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவை காண்பதற்காக பொதுமக்கள் குவிந்த போது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதில் மாற்றுத்திறனாளி ஒருவர் சிக்கிக் கொண்டார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திருவண்ணாமலை மற்றும் செங்கம் அடுத்த இளம்புண்ணி ஊராட்சி கல்லடாவி பகுதிகளில் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உளுந்தூர்பேட்டையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க இருந்த முதலமைச்சர் அவர்கள் வருகை ரத்தானதால் மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடந்த 2 தினங்களாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, மாமல்லபுரம், மரக்காணம், சென்னை, திருவெற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெஞ்சல் புயலால் கனமழை பெய்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன்மலை, ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையால் விவசாயிகள் வளர்த்த கால்நடைகள், ஆடு, மாடு, கறவை மாடுகள் மற்றும்
கறவை மாடுகளை கட்டி வைத்த கொட்டாய்கள் மற்றும் கூரை ஷீட், தொகுப்பு வீடு உள்ளிட்டவைகள் மழையால் சேதமடைந்து இடிந்து விழுந்த வீடுகளின் பயனாளிகளுக்கு 42 கால்நடை பயனாளிகளுக்கும் 164 கூரை ஷீட் தொகுப்பு வீடு பயனாளிகளுக்கும் மற்றும் 2 கால்நடை கொட்டாய்கள் சேதமடைந்த 2 பயனாளிகள் உட்பட 207 பயனாளிகளுக்கு 20,17,500 ரூபாய் மதிப்பிலான காசோலை மற்றும் அரிசி சிப்பம், மளிகை பொருட்கள், புடவை, வேட்டி, போர்வை உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் ஆகியோர் முன்னிலையில் அனைத்து பயனாளிகளுக்கும் வழங்கினர். நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேல், திட்டக்குழு உறுப்பினர் வசந்தவேல் மற்றும் பயனாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நிவாரணங்கள் வீடு சேதம் ரூபாய் 8,000க்கான தொடர்ந்து குமாராணி பரமணத்தம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் SC/ST தொழிலாளர் நலசங்கம் சார்பில் பெயர் பலகை மற்றும் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. கடலூர் மண்டலம் விருத்தாச்சலம் பணிமனை 2 பிரிவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டாக்டர் அம்பேத்கர் SC/ST தொழிலாளர் நலசங்கம் சார்பில் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா மாநில பொருளாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராஜசேகர், மாநில தலைவர் தகவல் மற்றும் பாதுகாப்பு பிரிவு கல்யாணகுமார் ஆகியோர் முன்னிலையில் மாநில பொதுச் செயலாளர் KS ரவி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் மாநில தலைமை செயலாளர் சங்கர், மாநில பிரச்சார செயலாளர் மோகன்தாஸ், கடலூர் மண்டலம் விருத்தாச்சலம் பணிமனை 2 பணிமனை தலைவர் அந்தோணி ராஜ், பணிமனை செயலாளர் அருமைநாதன், பணிமனை அமைப்பு செயலாளர் வெற்றி செல்வன், பணிமனை துணைத் தலைவர் வீரமணி, துணை செயலாளர் பணிமனை ஓட்டுநர் செயலாளர் ஆறுமுகம், பணிமனை நடத்துனர் செயலாளர் முத்துக்குமரன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் தலைவர் கலாமணி, சங்கர், கதிர்வேல், ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பொதுக்குழு, செயற்குழு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக டாக்டர் அம்பேத்கர் SC/ST தொழிலாளர் நல சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நான் கலந்து கொள்வதில் மற்றற்ற முயற்சி அளிக்கின்றேன். இந்த சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த ஓட்டத்தில் நல்ல பேரெடுக்க வேண்டும். அடுத்ததாக தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு எல்லாம் சுத்தமாக குரல் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எதிரான எந்த பிரச்சனையாக இருந்தாலும். பெண்ணாடம் அருகே மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடலூர் மாவட்ட மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்க மாவட்ட தலைவர் கிளிமங்கலம் பழனிவேல் தலைமையில் முருகன்குடி, கொசப்பளம், கணபதி குறிச்சி, கிளிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் வழங்கினார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் சுதாகர், மாவட்ட செயலாளர் சின்ன கொசப்பளம் அழகுதுரை, மாவட்ட பொருளாளர் பொன்னழகன், மாவட்ட துணை பொருளாளர் கவுஞ்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உணவுப் பொருட்களை வழங்கினர். அடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 1500 நபர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். பெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனத்தில் கடும் மழை பெய்தது. இதனால் திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரி மற்றும்
காவேரிப்பாக்கம் ஏரி உடைந்து திண்டிவனம் நகராட்சி 21வது வார்டு கிடங்கள் 2 மற்றும் 26வது வார்டு நாகாலாபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் வசித்தவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். மேலும் நகராட்சி சார்பில் அப்பகுதியில் உள்ள மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திண்டிவனம் பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு மழைக்கால நிவாரண உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி, மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரன், செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், மாவட்ட பொறுப்பாளர்கள் விழுப்புரம் வடக்கு டாக்டர் சேகர், விழுப்புரம் தெற்கு டாக்டர் கௌதம சிகாமணி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், சீதாபதி, சொக்கலிங்கம், செந்தமிழ் செல்வன், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். பாருங்க சார் 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 ஒரே நிமிஷம் பாருங்க சார் சார் இங்க பாருங்க சார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் லெமன் ஹோட்டலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நல்லூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் லெமன் ஹோட்டலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நல்லூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் கமலி வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள், மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம், மாநில இளைஞர் சங்க செயலாளர் ராஜசேகர், தென்காசி மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். அப்போது கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேலன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜி, மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தில்குமார், ஜோதி, மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி மற்றும் திரளான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 2026 எலெக்ஷன் ஆலோசனைப்படியும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அண்ணன் வேல்முருகன் போன்ற 45 பொறுப்பாளர்கள் 80% பேர் வரல. இந்த இந்திய திருநாட்டிற்கு 108 என்னும் அற்புதமான திட்டம் என்னென்ன திட்டங்களை செய்து கொடுக்கிறோமோ அதை செய்வதை செய்தால் கட்டாயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 108 கண்டெடுத்த தொழில்நுட்ப வல்லுநர் புகையில்லா இந்த ஒன்றியத்தினுடைய பொருளாளர்